உள்ளேர்ந்து அவருடைய சமாதானத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்க நான் நம்புறேன், எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் நமக்கு சமாதான குறைவா இருக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிருபையாய் கடந்து வர போகிறது. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உள்ளுக்குள்ளே இருக்கிற கொந்தளிப்புகளை ஆண்டவர் கிருபையாய் சரி செய்ய போகிறார். அந்நாளுக்கு வேதம் சொல்லுகிறது, உதடுகள் மட்டும் அசைஞ்சிருச்சாங்க, உதடுகள் மட்டும் அசைஞ்சிருச்சு, சத்தமோ கேட்கப்படலை. ஆனா என்ன அப்படின்னா, கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது, வாயில ரெண்டு லைட்டா மினுமினுப்பு மட்டும்தான் தெரியுது. ஆனா இருதயம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உடைஞ்சு ஊற்றுறாங்க. ஏன்னா அவளுடைய காயம் வெளிப்பற்ற காயம் அல்ல, யாருக்கும் தெரியாத ஒரு காயம் உள்ளுக்குள்ள இருக்குது, பூட்டப்பட்ட அந்த அறை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன பண்ணினார்னா அந்த பூட்டப்பட்ட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதான குறைவை அவருடைய கணவனாரால சரி பண்ண முடியல. அவருடைய கணவனார் சொல்றார், நான் உனக்கு சரி பண்ண மாட்டேனா, நான் உனக்கு வாங்கி தர மாட்டேனா? இல்லை, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு வேதனை இருக்குது, அதை சரி பண்ண முடியாது. என்னதான் நீங்க பெனினாவை நேசிக்காம என்ன நீங்க நேசிச்சாலும் அந்த அவங்களுக்கு குழந்தை இருக்குது, இவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த சூழ்நிலை, ஒரு வீட்டில் ஒரு கணவனாருக்கு 2 மனைவி இல்லை 2 ஃபேமிலி இருக்கிறது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலப்பா, எனக்கு ஒன்றுமே, எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலுமே எனக்கு ஆறுதல் அடையாது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவாலயத்தில் அந்த இருதயத்தை உடைச்சு ஊற்றின உடனே கர்த்தர் எங்க சமாதானத்தை கொடுத்தாருன்னா, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும், உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சஞ்சலங்கள் சரியாகும், சமாதான குறைவுகள் சரியாகும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் சீக்கிரமாய் மாறும், யாருக்கும் தெரியாமல் இருக்கிற அந்த பயங்கள் மாறும். இப்பொழுது இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அதை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.